இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னமோ நீயே யோசிச்சு இந்த ஐடியா கொடுத்த மாதிரி ஓவரா சீனை போடுற. அதை இவ தானே யோசிச்சா? இப்படியே காலத்தை ஓட்டிடலாம் நீ நினைச்சிட்டு இருக்கியா? உனக்கு துணி மடிக்கிறதுக்கும் எடுபடி வேலை பாக்குறதுக்கும் தான் ஆள் வேணும்னு பார்த்தா உனக்கு யோசிக்கிறதுக்கு கூட ஆள் வேணுமாடி? சரி, உனக்கு அடுத்து எங்கேயாவது வேலை கிடைச்சதுன்னா உன் தங்கச்சி இப்படியே கூடவே கூட்டிட்டு போயிடுவியா? மா சும்மா என்னைய திட்டாத. நேத்து லஞ்ச்ல இவதான் என்ன கோத்து விட்டா. அக்கா நல்ல ஐடியா கொடுப்பாங்கன்னு. அதனாலதான் எனக்கு ஐடியா பண்ணி கொடுத்தா. அதுலலாம் ஒண்ணும் தப்பு இல்லையே. ஆமாமா. ஏய், போட்டி நடத்தலாம் யாரீ சொன்னா? நீ தான்க்கா சொன்ன. பாத்தியா, போட்டி நடத்தலாம் நான் சொல்லிட்டேன். என்ன போட்டி நடத்தலான்னு உன் பொண்ணு ஐடியா கண்டுபிடிச்சு சொன்னா. அதுக்குள்ள என்னமோ முழுக்க முழுக்க அவளே சொன்ன மாதிரி ஓவரா பண்ற. வழிவரு. அம்மா, ஏமா அக்காவை ஏதாவது சொல்லிட்டே இருக்க? நான் எத்தனை தடவை சொல்றது, சும்மா சும்மா ஏதாவது சொல்லாதேன்னு. ஏண்டி, நீ விட்டு கொடுக்கறதுக்கு ஒரு அளவே இல்லையா? சின்ன வயசுல இப்படிதான் அவ பெரிய ஸ்கூல்ல படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்கிறதுக்காக நீ குடும்ப கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு கவர்மெண்ட் ஸ்கூல்ல போய் படிச்ச. அக்கா பெரியவளாகி இன்ஜினியரிங் தான் சேருவேன்னு சொல்லும் போது நீ அக்காவுக்காக டிப்ளமா கோர்ஸ் போய் படிச்ச. நீ உடுத்துற துணியில இருந்து யூஸ் பண்ற மொபைல் வரைக்கும் அக்காவுக்கு பிடிக்கும் அக்காவுக்கு பிடிக்கும்னு உனக்கு பிடிச்ச எல்லாத்தையும் அவளுக்காகவே விட்டு கொடுக்குறியடி. இதுக்கு ஒரு அளவே இல்லையா? இன்னும் எத்தனை நாளைக்கடி அக்கா சந்தோஷமா இருக்கணும் அக்கா சந்தோஷமா இருக்கணும்னு எல்லாத்தையும் விட்டு கொடுப்ப? உனக்கு நீ எந்த சந்தோஷமும் இல்ல. இப்போ இந்த ஐடியா வேற. இன்னும் என்னெல்லாம் பண்ணலான் இருக்கியோ? அவ ஆசைப்பட்டான்னு என்ன வேணா பண்ணுவியா நீ? இதெல்லாம் தப்பு இல்ல? அம்மா, இதெல்லாம் பண்றத வச்சு என்ன பார்க்க முட்டாள் மாதிரி தெரியுதா? நான் முட்டாளாவே இருந்துட்டு போறேம்மா. எனக்கு ஒரு விஷயம் கிடைக்கலன்னா அதை என்னால ஈஸியா கடந்து போக முடியும். ஆனா அக்கா அப்படியா? அவளுக்கு ஒரு விஷயம் கிடைக்கலன்னா ரொம்ப உடைஞ்சிடுவாம்மா. அந்த மாதிரி அவ இருக்க கூடாது. யாரை கேட்டவங்க சித்தி போட்டியில வின் பண்றவங்கள பிராண்ட் அம்பாசிடர் ஆக்குவேன்னு சொல்லலாம். யாரை கேட்டு இந்த முடிவு எடுக்கிறாங்க? ஆமா, என் ஐடியாவில் என்ன குறை கண்டுபிடிச்சாங்க? என் ஐடியாவை எதுக்கு ரிஜெக்ட் பண்ணாங்க? வேர்ல்டு காயின் கொடுத்தா எவ்வளவு பப்ளிசிட்டி கிடைக்கும் தெரியுமா? அந்த ஐடியாவை எதுக்கு ரிஜெக்ட் பண்ணாங்க? பட்ஜெட் மிச்சமாவோ நம்மளுக்கு பப்ளிசிட்டி கிடைக்கும்னு ஸ்மார்ட்டா ஒரு ஐடியா சொன்னா அதை புரிஞ்சுக்க உன் குடும்பத்துல எவனுக்கும் அறிவில்ல. அது இல்லங்க, என்ன இருந்தாலும் நீங்க கொடுத்த ஐடியா நம்ம கஸ்டமர்ஸ் நம்மள ஏமாத்துற மாதிரி ஆயிடுங்க. ரொம்ப நீளுது. பொறுமையா இருக்கேன்னு பாக்குறியா? வயிற்றுல என் குழந்தை வளருதுன்ற ஒரே காரணத்தால தான் நான் உன்னை சும்மா விடுறேன். பேசிட்டு இருந்த என் மேல கோவப்பட உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குங்க. நான் சொல்ல வர்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நான் அவங்கள எதிரியா பார்க்க வேண்டான்னு தான் சொல்றேன். உங்க மனசை கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காக அவங்க எதுவுமே பேசலங்க. பேசிட்டே போற. எனக்கு அட்வைஸ் பண்றதுக்கு உங்க யாருக்குமே தகுதி இல்லை. போடே. என்ன லைட்ஸ் எல்லாம் இன்னும் ஆன் ஆகாம இருக்கு? இன்னும் எதுவும் ரெடி ஆகலையா? எல்லாரும் வர நேரம் ஆயிடுச்சுல. 25 வருஷத்துக்கு முன்னாடி வெறும் நம்பிக்கையை மட்டுமே மூலதனமா வச்சு ஆரம்பிச்ச இந்த அண்ணாமலை சில்க்ஸ் இன்னைக்கு பல நெசவாளர்களுக்கு வாழ்வாதாரமா மாறி இருக்கு. தொழில் ரீதியா பல போட்டிகளை சந்திச்சாலும் இந்த அண்ணாமலை சில்க்ஸ் பல குடும்பங்களை வாழ வச்சிட்டு இருக்கு. அதை பெருமைப்படுத்தும் விதமாக நெசவாளர்கள் சார்பாக 250 அடி பட்டு புடவையை சமர்ப்பிக்கின்றோம். ஹாப்பி 25th anniversary மா. அண்ணாமலை, வாழ்த்துக்கள் அண்ணாமலை.
எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்க. 25 வருஷம் குடும்பத்தையும் பாத்துக்கிட்டு கடையையும் பாத்துக்கிட்டு நமக்குன்னு ஒரு அடையாளத்தை தனி ஆளா உருவாக்கியிருக்க. உன்னை நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. சோ உனக்காக ஒரு சர்ப்ரைஸ். ஒரு நிமிஷம் இரு. எனக்கு சர்ப்ரைஸா? மேம், This is specially for you. இந்த 250 அடி புடவை, இந்த வீடியோ, இதெல்லாம் யார் ஏற்பாடு பண்ணது? ஆண்டி வணக்கம் வணக்கம். வாங்க வாங்க, வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோங்க. ஆண்டி வாழ்த்துக்கள் ஆண்டி. தேங்க் யூ. இந்த சர்ப்ரைஸ பிளான் பண்ணதே வான்மதி தான். நெசவாளர் குடும்பத்துக்கிட்ட பேசி வான்மதி தான் உனக்காக ஸ்பெஷலா இதை ரெடி பண்ணிருக்கா. ஆமா ஆண்டி, இந்த 25th இயர் செலிப்ரேஷனுக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு இருந்த கொஞ்ச டைம்ல அக்கா தான் கஷ்டப்பட்டு எல்லா ஏற்பாடையும் பண்ணா. இந்த சர்ப்ரைஸ்க்கு ஃபுல் ஐடியா அக்கா தான். அது மட்டும் இல்ல ஆண்டி, அக்காவும் இந்த போட்டியில கலந்துக்கலான்னு இருக்கா. நல்ல விஷயமா? ஆண்டி என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. எழுந்துரு. ஆல் தி பெஸ்ட்மா. ஆல் தி பெஸ்ட். சீஃப் கெஸ்டும் மினிஸ்டரும் வந்துட்டாங்களா? அப்படியா? அண்ணா, நீங்க எல்லாம் உள்ள போய் உட்காருங்க, நான் அது வந்துடுறேன். சரிங்க. வாங்க போமா, சரி போங்க. போங்கம்மா. வாங்க. ஏய் நில்லு. இங்க எதுக்கு வந்த? என்ன அத்த, ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்கள வாங்கன்னு சொல்லாம எதுக்கு வந்த ஏன் வந்தன்னு கேக்குறீங்க? அதுவும் இந்த வீட்டோட மூத்த மருமக கிட்டே. ஏய், யாரு வீட்டுக்கு மருமக? சுய நினைவோடு தான் பேசுறியா நீ? ஏன் மாமா கோவப்படுறீங்க? என்ன இருந்தாலும் நான் தானே இந்த வீட்டு மூத்த மருமக. ஏய், ஏதோ காம்படிஷன் நடத்துறீங்களாமே, நான் இல்லாம எப்படி காம்படிஷன்? இதோ வந்துருச்சுல சூன்யம். வேண்டாம், ஒழுங்கு மரியாதையா வெளியே போயிடு. அவ்வளவுதான் சொல்லுவேன். வந்துட்டா பெருசா. அக்கா, என்னவா? இவ காம்படிஷன்ல கலந்துக்க போறேன்னு சொல்றா அண்ணாமலை. அண்ணாமலை, எனக்கு என்னமோ இவ போட்டியில கலந்துக்க வந்த மாதிரி தெரியல. பிரச்சனை பண்றதுக்காக வந்த மாதிரி தான் தெரியுது. விடுங்க, கலந்துக்கிட்டோம். என்ன அண்ணாமலை சொல்ற? ஆமாக்கா, இது ஓபன் காம்படிஷன் தானே அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். யார் கலந்துக்கிட்டா நமக்கு என்னக்கா? தகுதியானவங்களுக்கு தானே பரிசு கிடைக்க போகுது. இந்த காம்படிஷன்ல கலந்துக்கிட்டு இவளால நம்மள ஒண்ணுமே பண்ண முடியாது.